ஒரே ஒரு குட்டி கதையில முடிகிறதா பாக்யராஜ் சார் செய்த சம்பவம் கண்டிப்பா இல்லை. அவரோட சம்பவங்கள் ஒவ்வொன்றும் செமையானது. அதுல ரெண்டாவது சம்பவம் தான் இது. அதாவது ரெண்டாவது குட்டி கதை. அது என்ன கதை இப்போ பார்க்கலாமா? வெல்கம் டு பேசி கிளிப்போம். இப்படித்தான் சினிமாவுக்கு எடுக்கிறது. அந்த ரெண்டாவது குட்டி கதை என்ன அப்படின்னா, ஊட்டின்னு ஒரு ஊர். அந்த ஊர்ல மிகப்பெரிய மில்லினியர். அந்த மில்லினியர் எப்படிப்பட்ட மில்லினியர் அப்படின்னா, ஒட்டுமொத்த ஊட்டியில பாதி ஊட்டி அவரோடது. டீ எஸ்டேட்டு, பங்களா, லாட்ஜு, கிளப்பு அப்படின்னு சொல்லி அவருக்கு அந்த ஊர்ல எங்க திரும்பினாலும் சொத்து தான். ஏன், அவர் பேர்ல பார்க்கே இருக்கு. இவ்வளோ பெரிய சொத்துக்கு அதிபதியான அவருக்கு ஒரு பொண்ணு. அந்த பொண்ணுக்கும் பைத்தியம். இவரோட மொத்த சொத்துக்கும் அந்த பொண்ணு தான் வாரிசு. இப்ப இந்த மொத்த சொத்தையும் ஒருத்தன் ஆட்டைய போடணும் அப்படின்னு யோசிக்கிறான். ஆட்டைய போடணும்னா என்ன பண்ணும்? ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட தான் ஒரு நல்லவனா நடிக்கணும். அதுக்கப்புறம் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணணும். பைத்தியம் பிடிச்ச பொண்ணை எவன் கல்யாணம் பண்ணுவான்? பட் கன்வின்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணணும். கல்யாணம் பண்ண பிறகு அந்த பொண்ணை இவன் கொல்லணும். அப்பதான் அந்த சொத்து அவனுக்கு கிடைக்கும். இந்த மாதிரியான ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன்ல ஹீரோ இதை ஒரு மிகப்பெரிய டாஸ்கா எடுத்து அட்டகாசமா பிளான் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப் முன்னேறி அந்த சொத்தை அடையிறதுக்கு என்னென்ன உண்டோ அத்தனையும் செய்யறான். இப்போ ஃபைனலா அவர்கிட்ட அவன் நல்லவனா நடிச்சானா? அவரு இவனை நல்லவன் நம்புனாரா? இவனை நம்பி அந்த பொண்ணை அவர் கல்யாணம் பண்ணி வச்சாரா? அப்படி அவன் கல்யாணம் பண்ணி வச்சதுக்கு அப்புறமும் அந்த பைத்தியமா இருக்க பொண்ணை கொன்னானா? கொன்ன பிறகு அந்த சொத்தை அவன் அடைஞ்சானா? அந்த சொத்தை அடைஞ்சதும் அந்த பெரியவரை, அந்த ஒட்டுமொத்த சொத்துக்கான அதிபதியை அவன் என்ன பண்ணான்? இத்தனை கேள்விகளுக்கும் விடை சொல்ற படம் தான் 1981 பாக்யராஜ் சார் அவர்களோட இயக்கத்துல வெளியான விடியும் வரை காத்திரு அப்படின்ற திரைப்படம். பொதுவா இன்னைக்கு வரையும் ஒரு கிரைம் சப்ஜெக்டை எழுதுறதும், அதுக்கு ஒரு ஆகச்சிறந்த திரைக்கதை அமைக்கிறதும், அதுக்கு பொருத்தமான ஒரு கிளைமாக்ஸ் கொடுக்கறதும் சாதாரண விஷயம் கிடையாது. இந்த வீடியோவை பார்த்துட்டு விடியும் வரை காத்திரு படத்தை இதுவரை பார்க்காதவங்க யாராவது யூடியூப்ல போய் பார்த்தீங்கன்னா முதல்ல மைண்ட்ல வச்சுக்க வேண்டியது, அது 1981 எடுக்கப்பட்ட படம். நம்ம இப்ப இருக்கிற நிறைய பேர் என்ன பண்றோம்னா, இப்ப இருக்கிற டெக்னாலஜியை உள்வாங்கி அதை எல்லாத்தையும் மைண்ட்ல வச்சுட்டு பழைய படங்களை பார்க்குறோம். அப்படி இல்லை. 1981 இப்ப இருக்கிற எந்த விதமான வளர்ச்சியும் கிடையாது. குறிப்பா ஃபோன் கிடையாது, வீடியோ கிடையாது, சிசிடிவி கிடையாது, ஒன்லி டயல் ஃபோன் மட்டும்தான். அப்ப இருக்கிற போக்குவரத்துல இருந்து இது எல்லாத்தையும் மைண்ட்ல வச்சுட்டு பாத்தீங்கன்னா தான் இந்த படம் எப்படிப்பட்ட ஆகச்சிறந்த திரைக்கதையோட எழுதப்பட்டிருக்கு அப்படின்றது தெரியும். இது எல்லாத்தையும் தாண்டி இந்த திரைக்கதையில அந்த கோடீஸ்வரர் இருக்கார்ல, மில்லினியர், அவரை மடக்கிறதுக்காண்டி ஹீரோ பண்ற ஒவ்வொரு விஷயமும், அதுக்கான திரைக்கதையும் வசனமும் காட்சி அமைப்பும் இன்னைக்கும் பெஞ்ச்மார்க் தான். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில இப்படி ஒரு கதையை யோசிச்சு இப்படி ஒரு திரைக்கதை எழுதி எந்த விதமான தோய்வும் இல்லாம அட்டகாசமான ட்விஸ்டோட அடுத்தடுத்த சீன் என்ன நடக்கும் அப்படின்ற ஆடியன்ஸோட கேள்வியோட சீட் எட்ஜில் உட்கார வைக்கிற ஒரு த்ரில்லரை எடுக்கிறது அப்படின்றது மிகப்பெரிய சவால். அந்த சவாலை 1981 ரொம்ப அசால்ட்டா நொட்டாங்கையில டீல் பண்ணியிருப்பாரு நம்ம பாக்யராஜ் சார். இது எல்லாத்தையும் தாண்டி இந்த படத்தோட அடுத்த கட்ட ஓஜி சம்பவம் யாரோடது அப்படின்னா, நம்ம இசை ஞானி இளையராஜாவோடது. ஒரு அட்டகாசமான கிரைம் த்ரில்லர் படத்துக்கு டைட்டில் பிஜிஎம் எப்படிப்பட்டதா இருக்கணும் அப்படின்னு இந்த படத்துல இளையராஜா செமத்தனமான படம் எடுத்திருப்பாரு. முடிஞ்சா இந்த படத்தை 1981 ஒரு படத்தெல்லாம் நாங்க பார்க்க மாட்டோம்ப்பா அப்படின்னு யோசிக்கிறவங்க இந்த படத்தோட டைட்டில் பிஜிஎம் மட்டுமாவது போய் பாருங்க. அப்ப இருக்கிற டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஒரு ஸ்கிரீன்ல பாதி நெகட்டிவ் பாதி ஒரிஜினல் ஃபுட்டேஜ் அப்படின்னு வச்சு சும்மா ஸ்கிரீன்ல அதை தெறிக்க விட்டுருப்பார் பாக்யராஜ் சார். அப்படி தெறிக்க விட்டதுக்கு அடுத்த தெறிப்பா இளையராஜா சாரோட மியூசிக் சும்மா பட்டையை கிளப்பியிருக்கும். படத்துல வர்ற அந்த தீம் இருக்கு இல்லையா, கிரைம் அப்படின்ற தீமுக்கு ஏத்த மாதிரி அவரோட மியூசிக்கும் அந்த படத்துக்குள்ள இருக்க சின்ன சின்னதான எமோஷனல் காதல் காட்சிகளையும் மிக்ஸ் பண்ணி அவர் பண்ணியிருக்க மியூசிக் இந்த படத்தோட அடுத்த அல்டிமேட்.
இந்த படத்துல அப்பவும் சரி இப்பவும் சரி பேசப்படுற ஒரு முக்கியமான கொலை காட்சி ஒன்று இருக்கு. ஒரு கொலையை பண்ணிட்டு திருப்பி ஹீரோ ஒரு ட்ரெயின்ல போய் ஏறணும். இதுதான் சீன். இந்த சீனை படத்துல எக்ஸிக்யூட் பண்ணப்பட்ட விதம் ஒன்று இருக்கு இல்லையா, அது அட்டகாசமா இருக்கும். படத்தோட பட்ஜெட் கருதி இந்த படத்தை ரொம்ப லாஜிக்கோட நீங்க பாத்தீங்கன்னா சத்தியமா இதுல இருக்க சின்ன சின்ன லாஜிக் மிஸ்டேக்ஸ் உங்களை டிஸ்டர்ப் பண்ணலாம். ஆனா 1981 கொடுக்கப்பட்ட பட்ஜெட்ல மிக சிறப்பான வகையில திரையில அந்த காட்சியை செம்ம பரபரப்பா பாக்யராஜ் சார் கொண்டு வந்திருப்பாரு. குறிப்பா இந்த காட்சியோட ஒரு முக்கியமான சீன்ல, அதாவது ஒரு இடத்துல ஹீரோ ஓடி வர்றதுல இருந்து கேமரா திரும்பி அப்படியே அவரை தேடி வர்ற போலீஸ் ஆபீசர்கிட்ட நிலைநிறுத்தி திருப்பி ட்ரெயின்ல வந்து நிப்பாட்டணும். ஒரு டெக்னிக்கல் பர்சனா அந்த காட்சியை எப்படி எடுத்திருப்பாங்கன்னு இன்னைக்கு வரையும் பார்த்து வியக்கிற காட்சி அது. சில வருஷங்களுக்கு முன்னாடி பேராண்மைன்னு ஒரு படம் வந்தது. அந்த படத்துல ஒரு மலை மேல இருந்து 2 குழுக்கள் பிரிந்து போறத அப்படியே பேன் பண்ணி கொண்டு வந்து நிறுத்தின காட்சியை ரொம்ப சிலாகிச்சு பேசியிருப்பாங்க எல்லாரும். பேராண்மை படத்துல சிலாகிக்கப்பட்ட அந்த காட்சிக்கு இணையா 1981 விடியும் வரை காத்திரு திரைப்படத்துல வந்த அந்த ட்ரெயினை சேஸ் பண்ணி ஹீரோவும் போலீஸ் ஆபீசரும் வந்து உட்கார்ற அந்த காட்சி அட்டகாசமானதா இன்னைக்கு வரையும் ஒரு பெஞ்ச்மார்க்கா இருக்கு அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அது மிகையானது இல்லை. பொதுவா இந்த மாதிரி கிரைம் சப்ஜெக்ட் எழுதும் போது இந்த படத்தோட கிளைமேக்ஸை முடிக்கிற விதத்தை எழுதுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஒரு வகையில ஹீரோ ஒரு கிரைமை பண்ணிட்டு ஒரு பொண்ணை கொன்னுட்டு ஒரு சொத்தை அடையணும் நினைக்கிற ஒரு பர்சனா ஒரு பார்வையாளனுக்கு அறிமுகமாகறான். அதாவது படம் முடியும் போது 1980 இதே மாதிரி வில்லனாவே ஒரு படத்தை முடிச்சா கண்டிப்பா அந்த படம் வெற்றி அடையாது. ஆனா அத புத்திசாலித்தனமான திரைக்கதையோட அவன் எப்படி தன் மனம் மாறுறான் அப்படின்றத இந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல அட்டகாசமா பாக்யராஜ் சார் ரிவீல் பண்ணியிருப்பாரு. நான் இந்த படம் பார்க்கும்போது இந்த படத்தோட கிளைமேக்ஸை என்னவா பாக்யராஜ் சார் முடிப்பாரு, பார்வையாளன் ஏத்துக்கிற வகையில அந்த ஹீரோ மனம் மாறுறத எப்படி இவர் காட்சிப்படுத்த போறாருன்ற 1000 கேள்வியோட இந்த படம் பார்த்தேன். ஆனா எல்லா பார்வையாளனும் ஏற்றுக்கொள்ளும் வகையில இந்த படத்தோட கிளைமேக்ஸை எழுதி அட்டகாசமா காட்சி மொழியா கொண்டு வந்திருப்பார் பாக்யராஜ் சார். இன்னைக்கு வரையும் தமிழ் சினிமால ஒரு அட்டகாசமான கிரைம் த்ரில்லருக்கு பெஞ்ச்மார்க்கா விடியும் வரை காத்திரு திரைப்படம் இருக்கு அப்படின்னு சொன்னா அது கண்டிப்பா மிகையானது இல்லை. இத்தோட மட்டும் இல்ல, இன்னும் நிறைய பாக்யராஜ் சாரோட ஓஜி சம்பவங்கள் தொடர்ந்து இருக்கு. இது 2வது குட்டி கதை. அடுத்த குட்டி கதையை வெகு சீக்கிரமே பதிவேற்றுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர், சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் கமெண்ட். நன்றி.